அண்மை செய்தி. திருச்சி என்ஐடி விடுதி காப்பாளர் பேபி ராஜினாமா செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விடுதியில் மாணவி ஒருவருக்கு ஒப்பந்த ஊழியர் பாலியல் தொந்தரவு அளித்ததை அடுத்து போராட்டம் நடைபெற்றிருந்த நிலையில் திருச்சி என்ஐடி விடுதி காப்பாளர் ராஜினாமா செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விடுதியில் மாணவி ஒருவருக்கு ஒப்பந்த ஊழியர் பாலியல் தொந்தரவு அளித்ததை அடுத்து போராட்டம் நடைபெற்ற நிலையில் என்ஐடி விடுதி காப்பாளர் ராஜினாமா செய்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், விவரங்கள். வணக்கம் சுபாஷ். அதாவது திருச்சி துவக்குடியில் தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் நேற்றைய முன்தினம் விடுதி தங்கி பயின்ற மாணவிக்கு ஒப்பந்த ஊழியர் பாலியல் செய்ய குற்றச்சாட்டு சென்றதை அடுத்து நேற்று நள்ளிரவில் தொடர்ந்து போராட்டம் நடைபெற்றது. இதனை தொடர்ந்து நேற்று காலை திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் மற்றும் திருச்சி தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் இயக்குநர் அகிலா அந்த பகுதியில் அந்த மாணவர் போராட்டம் நடத்தப்பட்ட மாணவர் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த நிலையில அந்த பகுதியில் மாவட்ட ஆட்சியர் இந்த குறித்து விசாரணை நடத்தப்படும் என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் விடுதி காப்பாளர் விடுதி காப்பாளர்கள் தவறு செய்தால் அவர் மீது நடவடிக்கை எடுப்பது தெரிந்தார். இந்த நிலையில அவர்களும் தேசிய தொழில்நுட்ப கழக இயக்குநர் இது குறித்து விசாரிப்பதாக தெரிவித்திருந்தார். மேலும் திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் 20க்கும் மேற்பட்ட பெண் காவலரை கொண்டு விடுதியில் ஒவ்வொரு பெண்களிடம் தனித்தனியாக விசாரணை நடத்தினார்கள். அந்த விசாரணை விடுதியில் போதிய பாதுகாப்பு இல்லை என்றும் சிசிடிவி இல்லை என்றும் மேலும் விடுதியில் ஒப்பந்த ஊழியர் வரும்போது ஒரு குழுவாக கிண்டல் செய்கிறார் என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தனர். இந்த நிலையில் அவர்கள் போராட்டம் கைவிடப்பட்டாலும் அவர்கள் கோரிக்கையை ஏற்று அந்த கோரிக்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திருச்சி தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் இயக்குநர் அகிலாவிடம் தெரிவித்து இந்த கொலைகளை சரி செய்ய வேண்டும் தெரிவிக்கின்றார். இந்த நிலையில விடுதி காப்பாளர்கள் ஆடை கரைக்குறைவாக பேசியதாக மாணவிகள் அந்த விரும்பி தங்கிய மாணவிகள் குற்றம் சாட்டினர். இதனை அடுத்து அவர்கள் விசாரித்த நிலையில் இன்று தேசிய தொழில்நுட்ப விடுதியில் பணியாற்றி வரும் பேபி என்கிற விடுதி காப்பாளர் ராஜினாமா செய்தார். இதே போல மற்ற 2 விடுதி காப்பாளர் மொத்தம் 3 விடுதி காப்பாளர்கள் இதில் ஒரு விடுதி காப்பாளர் ராஜினாமா செய்திருந்தார். மேலும் 2 விடுதி காப்பாளர் சபிலா ஜெகம் மகேஸ்வரியும் ராஜினாமா செய்ய உள்ளதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் இவர்கள் மீது இவர்கள் ஆணை குறித்து கேட்டது உண்மை என்பதை தெரிய வருகிறது. இதனால இவர்கள் ராஜினாமா செய்ய கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.